ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இருக்குது. இது கலர் அண்ட் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை ஹீட் பண்ணுறேன். குக்கர் ஹீட் ஆகிட்டுருக்க இந்த டைமில் நான் ஃபர்ஸ்ட் பண்ணுற ஒர்க் என்னென்னா, நான் 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன், சீரக சம்பா. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக குக்காகி சாதம் கிடைக்கும். இப்போ நான் குக்கர் ஹீட் ஆயிடுச்சு. இதில் நான் எடுத்து வச்சுருந்த 75 ml கடலெண்ணெயும் 25 ml தேங்காயும் ஆட் பண்ணி ஆயிலை நல்லா ஹீட் பண்ணுறேன். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இதில் நான் எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு ஆட் பண்ணி நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி விடுறேன். ஸ்பைசஸ்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் இதில் ஒரு ஹாஃப் பல்லாரி ஆட் பண்ணுறேன். நம்ம சவுத் சைட் பிரியாணிக்கு பல்லாரி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் நான் ஹாஃப் மட்டும் எடுத்திருக்கேன். பல்லாரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நான் இதில் 6 பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா டைம் கொடுத்து பொறுமையாக எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வதக்கி எடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும். இதை வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் லோவாகவே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நான் இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணும்போது சீக்கிரமாக நம்மளுக்கு குக்காகி கிடைக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட ராஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா குக்காகி வந்திருக்கு. இது இந்தளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் இதில் கட் பண்ணி வச்சுருந்த 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறேன். பிரியாணிக்கு அதிகமாக தக்காளி சேர்த்தக்கூடாது. அப்படி சேர்த்துட்டோன்னா அது தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணி நல்லா இது குக் ஆகிட்டு இருக்கிற டைமில் உங்களுக்கு ஒரு சின்ன டிப். நான் வந்து 3 பெரிய ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா எடுத்திருந்தேன். அதில் பாதி, அதாவது 1.5 ஸ்பூனை இந்த மாதிரி தயிரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துறேன். இந்த மாதிரி சேர்த்தும்போது நம்மளோட பிரியாணியோட கலர் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மீதி இருந்த 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தயிர் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கலர் வந்து சூப்பராக கிடைக்கும். பிரியாணியோட அழகும் கலர்லேயும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாம் ஒன்று போல் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுங்க. எனக்கு இந்த அளவுக்கு க்ரீமியாக நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சிருக்கு. இப்போ நான் இதில் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ண போகிறேன். பிரியாணியோட ஃப்ளேவரே கொத்தமல்லி புதினால தாங்க இருக்குது. கண்டிப்பாக நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு கொத்தமல்லி புதினா எடுத்து அதையும் ஆயிலில் இந்த மாதிரி மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு நல்லா கொத்தமல்லி புதினா வதங்கி கிடச்சிருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருந்த 400 கிராம் காளானை ஆட் பண்ணுறேன். காளானை நல்லா சுடுதண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணி இந்த காளான் கூட இந்த மசாலா எல்லாம் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எல்லாம் ஒன்று போல் கலந்து வரணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக லெமன் ஜூஸ், தயிர் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் பிரியாணிக்கு மஸ்ட்டு. லெமன் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்தளவுக்கு க்ரீமியாக கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்கு. இப்போவே அதை பார்த்தா சாப்பிட்ணும் போல் இருக்குது. இது லைட்டாக கொதிச்சு வருது. இது நல்லா ஆயிலெலாம் மேலே பிரிஞ்சு வருது. ஐ திங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ண போகிறோம். பிரியாணியோட மேஜர் பார்ட்டே அதோட தண்ணி ஆட் பண்ணுறது தான். நம்ம எவ்வளோ ரைஸ் எடுத்தாலும் அதை கரெக்டாக இருக்க மாதிரி ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. அந்த 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி வைங்க. பிரியாணி கரெக்டான ஸ்டேஜில் குக் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்.
நல்லா இந்தளவுக்கு கொதிச்சு வருது. இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு பக்குவமாக ரைஸ் குக் ஆகி கிடைக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த 1 கிலோ பிரியாணி அரிசியை இந்த மாதிரி கையில் எடுத்து ஆட் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி கையில் எடுத்து ஆட் பண்ணுங்கள். தண்ணியோடு அப்படியே ஆட் பண்ணிடாதீங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். லைட்டாக இந்த மாதிரி கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான டேஸ்ட் கிடைக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா எனக்கு இந்த மாதிரி அரிசி தண்ணி எல்லாம் ஒன்றா கிடச்சிருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் லோ ஃப்ளேமில் வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நான் ஏர் ஃபுல்லாக அதுவாக ரிலீஸ் ஆகிற முடியும் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபைனலாக இதில் 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை அடியிலிருந்து ஒரு தடவை கிளறி விடுங்க. என்கிட்ட மொபைல் கையில் இருந்தனால என்னால் நல்லா கிளற முடியல. அதனால் நீங்கள் அடியிலிருந்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் நல்லா கலர் தெரியல, பட் கலர் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் அதை விட இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குலையாமல் சூப்பராக வந்திருக்கு கரெக்டான ஸ்டேஜில். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.